ஒரே நாளில் சவரனுக்கு 3680 ரூபாய் குறைந்தது தங்கம் விலை. ஒரு சவரன் 92,320 ரூபாய்க்கு விற்பனை. (4662) பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியீடு. TNPSC இணையதளத்தில் முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். திருவள்ளூர், ராணிப்பேட்டைக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக வலுப்பெறாது. சென்னையில் மழையின் தீவிரம் குறையும் என வானிலை மையம் கணிப்பு. மழை பாதிப்புக்குள்ளான மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. காணொலி காட்சி மூலம் பாதிப்பு விவரங்கள், எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை கேட்டறிந்தார். கொள்முதல் செய்யப்படாத நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை தேவை என வலியுறுத்தல். தொடர் மழையால் அந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து இன்றைக்கு விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிருக்கிறார்கள். திறந்த வெளியில் குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நெல் மூட்டைகளை உடனடியாக இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும். அதிமுக ஆட்சியில் நடவு நடும் அளவுக்கு நெல் முளைத்திருந்ததாக அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் விமர்சனம். அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் அதிக அளவு நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் விளக்கம். அவர்களுடைய காலத்தில், அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நாற்று அந்த அளவுக்கு இவ்வளவு உயரத்துக்கு நாற்று நடுவு நடுகின்ற அளவுக்கு நாற்று முளைத்த காட்சிகளும் நீங்க பார்த்திருக்கின்றீர்கள். இப்ப கடந்த ஆட்சியை விட இப்ப 2 மடங்கு அளவுக்கு கூடுதலாக அந்த குடோன்கள் கட்டப்பட்டு இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 16,000 ஹெக்டேர் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. 33% வரை நீரில் மூழ்கினால் நிவாரணம் வழங்கப்படும் என அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் உறுதி. ஹெக்டேர் அப்போது நீரில் மூழ்கியிருக்கிறது. நீரில் மூழ்கிக்கிறது. இப்ப மழை விட்டால் தண்ணீர் வடிந்தால் அதோடைய நஷ்டத்திற்கு 33% மேல் பாதிப்பு இருந்தால் அதுக்கு நிவாரணம் கொடுப்பதற்கு வழிவகை செய்யப்படும். பருவமழையின் போது நாம் மக்களோடு இருக்கிறோம் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். திமுகவின் மக்கள் பிரதிநிதிகளுடன் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி பேச்சு. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் தேங்கிய மழைநீர் அகற்றம். சில மணி நேரங்களில் நீரை அகற்றிய நகராட்சி ஊழியர்கள். மழை வெள்ளத்தால் முடங்கிய திருவேற்காடு நூம்பல் சாலை. தனியார் தொழிற்சாலைக்குள்ளும் புகுந்த மழைநீர். ஈரோடு பெரியகுன்றி தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி செல்லும் வெள்ளம். பள்ளிக்கு செல்ல முடியாமல் வீடு திரும்பிய மாணவர்கள்.
கொல்லிமலை ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு, சுற்றுலா பயணிகள் அருகே செல்ல வனத்துறை தடை. சென்னை கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் மழைநீர் சேமிப்பு குளம் உள்ளிட்ட திட்டங்களை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளலாம். தனி நீதிபதியின் இடைக்கால உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமெரிக்காவின் எதிர்ப்பை மீறி சக்தி வாய்ந்த ஏவுகணையை பரிசோதித்த வடகொரியா. தென்கொரியாவுக்கு ட்ரம்ப் செல்ல உள்ள நிலையில் சோதனை. கூட்டணியையே ஒற்றுமையாக கட்டிக்காக்க முடியாதவர்கள் பீகாரில் எப்படி நல்லாட்சி தர முடியும்? இந்தியா கூட்டணி குழப்பங்களை சுட்டிக்காட்டி மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் கேள்வி. பீகார் தேர்தலில் நிலவும் கூட்டணி குழப்பங்களுக்கு தீர்வு காண லாலு பிரசாத் யாதவுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலாட் சந்திப்பு. சில தொகுதிகளில் எதிர்த்து போட்டியிடுவதால் பிளவு என கூறக்கூடாது என அசோக் கெலாட் விளக்கம். யுக்ரைன் மீது நள்ளிரவில் ஏவுகணைகள், ட்ரோன்களை ஏவி ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 6 பேர் பலி. குளிர்காலத்திற்கு முன் மின்சார கட்டமைப்புகளை தகர்க்க சதி என யுக்ரைன் குற்றச்சாட்டு.